வணக்கம் நண்பா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த கேள்விகளை பார்க்க போகிறோம். ஆர்பிஐ சம்மந்தமாக எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மொத்தம் 5 கேள்வி இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். என்ன விடைங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஷினாக எடுத்து அதில் ஆர்பிஐ சம்மந்தமாக கேள்வி வந்திருக்காங்கிறத செக் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப மெனக்கட்டிருக்கோம். ஸோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்லேயும் போட்டு விட்ருங்க. உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வியை பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்ட்டு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷனை செட் பண்ணி இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்கள், முதல் ஆப்ஷன் பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். கரெக்டு, ஆமாம். 1999 அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்ங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி அந்நிய செலாவணியை பாதுகாக்கிறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாதுகாக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதே இவங்க தான். அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி 1934 ஏப்ரல் 1 துவங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 1935 தான் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 1935 ஏப்ரல் 1 தான் தொடங்கியிருப்பாங்க. சட்டம் கொண்டு வந்தது தான் 1934. அப்போ இந்த கூற்று தப்பு. அடுத்து 3வது ஆப்ஷனை பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி கடைசி நிலை கடன் ஈவோன். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. சரிங்களா? இதுவும் தப்பு. 4வது ஆப்ஷனை பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணியை செய்கிறது. செய்தான்னு கேட்டால் ஆமாம், செய்யுது. அரசுக்கான நிதியை இது வாங்கிக்குது, அரசிற்கான செலவினங்களுக்கு காசும் கொடுக்குது. சரிங்களா? அப்போ இந்த கூற்று கரெக்டு. அப்போ சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 மட்டும்தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு கேள்வியே எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷனை எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக படிச்சிருந்தா தான் இதுக்கு ஆன்சர் போட்டிருக்க முடியும். நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவிலேயே இது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இதுக்கு கீழேயே இன்னொரு கேள்வி வந்திருக்கு பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் தான். ஒரு ஆளுநர் இருப்பார். மொத்தம் 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 26வது ஆளுநர் இருக்கார். யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கப்பா. நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் 26வது ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இப்போ தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? சரி, நானே சொன்னால் நல்லா இருக்காது, நீங்களும் கொஞ்சம் படிங்கப்பா. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஆவன என்னென்ன வேலையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தம் பாருங்கள், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல். ஆமாம், வெளியிடுறதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிடுது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். ஆமாம், கரெக்டு. அரசாங்கத்துடைய வங்கி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 3வது ஆப்ஷன் பாருங்கள். நாட்டில் கடன் முறைமைகளை ஒழுங்குபடுத்துதல். கரெக்டு. எல்லாத்தையும் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கும்போது காயின்ஸு 1 ரூபாய் நோட்டு இந்த 2 மட்டும் நிதி அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது. மற்ற எல்லா ரூபாயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். என்ன கேள்வி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. எது சரின்னு கேட்குறாங்கப்பா. பாருங்கள். காகித பணத்தை வெளியிடுதல். ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிடும். 2வது கூற்று பாருங்கள். தொழிற்சாலை உரிமம் வழங்குதல். ஏப்பா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் தொழிற்சாலைக்கு என்னப்பா சம்பந்தம்? அப்போ இந்த கூற்று தப்பு. அதாவது புதிய வங்கி துவங்கணுன்னா வேணால் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. வங்கி முறைப்படுத்துதல் சட்டம் அதனுடைய பிரிவு 22 படி கண்டிப்பாக இந்தியாவில் பேங்க் நடத்தணும்னா லைசன்ஸ் வாங்கணும். ஸோ பேங்க் நடத்துறதுக்கு மட்டும்தான் இவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. தொழிற்சாலைக்கெலாம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கூற்று தப்பு. அடுத்த கூற்று பாருங்கள். அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். இது கரெக்டு. அப்போ சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 கரெக்டு. சரிங்களா? 1 மற்றும் 3 தான்
கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, பேங்கிங் இணைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். எது கரெக்டோ அதை தேர்வு பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமான கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும். அதாவது சின்ன சின்ன பேங்கை ஒன்றா சேர்த்து பெரிய பேங்காக மாற்றிட்டா ஈஸியாக கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வாங்குறதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா முயற்சி பண்ணுறோம், தப்பு, அதெல்லாம் கிடையாது. அடுத்து 2வது கூற்று பாருங்கள், வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும். கண்டிப்பாக செயல்திறனை உயர்த்தும், சரிங்களா? அப்போ கூற்று 2 மட்டும்தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? இதை கேட்டிருக்காங்க பாருங்கள். பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித், அவர் தான் முதல் ஆளுநர். அதுவே முதல் இந்திய ஆளுநர் அப்படிங்கிறவர் சிடி தேஷ்முக்கு. இப்போ 26ஆவதாக இருக்கிறவர் யாருங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா இப்போ நானே விடைய சொன்னோன்னா நல்லா இருக்காது, சரிங்களா? நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன வேலையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாணயங்களை வெளியிடுதல், நாணயங்களை வெளியிடுறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்து பாருங்கள், அரசாங்கத்துடைய வங்கியாளர், கரெக்டு தான். அரசாங்கத்துடைய வங்கிங்கிறது ஆர்பிஐ தான். வங்கிகளின் வங்கியாளர், அதுவும் கரெக்டு தான். பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு, இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2, 3 மற்றும் 4 கரெக்டு, சரிங்களா? பட் இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க, நாணயம் வெளியீடு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட? நிதி அமைச்சகத்தை தான் இருக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 2, 3, 4 வரதுனால அப்போ அதுவும் கரெக்டுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள், கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கேள்வியை எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் வச்சு கேட்குறாங்க, 2 ஆப்ஷன் வச்சு கேட்குறாங்க, டைரெக்டாகவும் கேட்குறாங்க. எப்படிலாம் கேள்வி வருது பாருங்கள். சரி, கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பு கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்துதான்னு கேட்டால் ஆமாம், கட்டுப்படுத்துது. காரணம் என்ன? அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. கரெக்டு. கட்டுப்படுத்தினாதான் பொருளாதாரம் சரியாக இருக்கும், சரிங்களா? அப்போ கூற்று காரணம் 2ம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பர் பாயிண்ட்டு. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு மீல் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. மீல் ரெப்போ ரேட்டு, சரிங்களா? நம்ம நேற்று தான் பார்த்தோம். ரெப்போ ரேட்டுனா என்ன, மீல் ரெப்போ ரேட்டுனா என்னன்னு நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துட்டோம், சரிங்களா? நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீல் ரெப்போ ரேட்டுனா அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இது இந்தியாவில் இருக்கிற மற்ற பேங்குக்கிட்ட கடன் வாங்கும். இந்தியாவில் இருக்கிற குட்டி குட்டி பேங்குக்கிட்ட கடன் வாங்கும். அதுக்கு கொடுக்க விரும்பும் வட்டி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே கடன் வாங்கினா கூட என்ன பண்ணணும்? வட்டியை கட்டணும். அதுதான் மீல் ரெப்போ ரேட். புரியுதுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்வுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பணம் சாராத பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணம் சாராததை மட்டும் நம்ம சொல்லணும், சரிங்களா? சரி பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல். வங்கியுடைய கடனை கட்டுப்படுத்துறதுங்கிறது பணம் சார்ந்த ஒரு வேலை, ஸோ இது கிடையாது. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்கள், அந்நிய செலாவணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல். இதுவும் பணம் சார்ந்த வேலை தான், ஓகே. அடுத்து 3வது ஆப்ஷனை பாருங்கள், வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல். இது பணம் சாராதது, சரிங்களா? உரிமம் கொடுக்குறதெல்லாம் பணத்தில் வரல. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள், வைப்பு காப்பீட்டு திட்டம். இதை கொண்டு வர்றதும் பணம் சாராது தான், சரிங்களா? அப்போ விடைங்கிறது 3 மற்றும் 4ங்கிறது கரெக்டு, சரிங்களா? மற்ற 2ம் பணம் சார்ந்த வேலைகள். அடுத்த கொஷினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? சூப்பர் பாயிண்ட் பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள். இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள். திரும்ப ரிகர்சல் பார்க்கலாமா? 1926 ராயல் கமிஷன் அமைச்சாங்க. அதன் தலைவர் ஹில்டன் யங்கு. அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. 1934 சட்டம் போட்டாங்க. 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ ஆரம்பிக்கப்பட்டது. எங்கன்னா கல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. ஹெட் ஆஃபீஸை 1937 மாற்றினாங்க. அதிலிருந்து 1949 ஜனவரி 1 வரைக்கும் அது ப்ரைவேட்டு கண்ட்ரோலில் இருந்துச்சு.
தனியார்ட்ட இருந்தது. 1949 ஜனவரி 1ஆம் தேதி தான் அரசுடைமையாக்கப்பட்டது, அதாவது நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்த கொஷினை பாருங்கள், எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கேள்வியை எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், கீழ்கண்டவற்றை கவனத்தில் கொள்கன்னு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தெரிவு செய்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன அறிக்கை கொடுப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன அறிக்கை கொடுப்பாங்க? நடவடிக்கையின் கணக்கு இதை கொடுப்பாங்க. வருடாந்திர அறிக்கை இதை கொடுப்பாங்க. பெறுதல் செலுத்துதல் அறிக்கை இதை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ காசு வாங்கினாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வருடாந்திர இருப்பு நிலை குறிப்பு இதை கொடுப்பாங்க. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் கரெக்டு. எங்கே இருக்குது? இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டைரெக்டாக பொருத்தம் இல்லாதது தான். இங்கே பாருங்கள், எது தவறான ஜோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள், ஆர்பிஐ என்பது வங்கிகளின் வங்கி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் ஆப்ஷன் பாருங்கள், பணத்தை வெளியிடுதல். ஆமாம், முன்ன தானே பார்த்தோம், நாணயத்தை வெளியிடுதல் கரெக்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாதுகாப்பு பெட்டகம் தப்பு. இவங்க எங்கேப்பா பாதுகாப்பு பெட்டகமாக இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. கடன் கடிதம், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா அதுவும் கிடையாது. வங்கிகளின் வங்கி இது கரெக்டு. அப்போ சரியானதுன்னா 1 மற்றும் 4 மட்டும்தான் கரெக்டு. அதாவது வங்கிகளின் வங்கிங்கிறது ரிப்பீட்டாக வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா, சில கொஸ்டின் ரிப்பீட்டாகவும் வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள், ரெப்போ ரேட்டு. பார்த்தீங்களா, முன்னதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுனா என்னென்னு பார்த்தோம். இப்போ ரெப்போ ரேட்டுனா என்னென்னு பார்க்குறோம். ரெப்போ ரேட்னா நான் என்ன சொன்னேன்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிக்கும் கடன் கொடுக்கும். அதாவது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். அதாவது மற்ற பேங்குக்கு கடன் கொடுக்கும் இல்லையா, அப்போ மற்ற பேங்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஆர்பிஐக்கு காசு கொடுக்கணும். இதுதான் ரெப்போ ரேட்டு. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இதை பார்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற நோட்ஸ்லேயே இருக்குது. சரிங்களா, அதை பார்த்தாவே போதும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விலை நிலைப்படுத்துதல், அதாவது பணத்துடைய ரேட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது கரெக்டு தான். வரி விகிதமெல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோல் கிடையாது. சமூக நீதி கரெக்டு. அதாவது பணத்தை நிலையாக வச்சுருந்தா தான் சமூக நீதிங்கிறதும் இருக்கும். இல்லைன்னா பணக்காரனாக ஆகிட்டு போவான், ஏழை ஆகிட்டே போவான். அப்போ இந்த கூற்று கரெக்டு தான். அப்போ சரியானது அப்படின்னா 1 மற்றும் 3 தான் கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி முகலாயர் பற்றியும் இன்னொரு டாப்பிக்லேயும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கொஷின்ஸை பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம்.